அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 11ஆம் வகுப்பு கணக்கு பதியலில் துணை ஏடுகள் 2, அதில் எடுத்துக்காட்டு 3, அதாவது இருபத்தி ரொக்க ஏடு, அதுக்கு தகுந்த மாதிரியே பயிற்சி அதுவும் 3 இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்காட்டு கணக்கு 3 படிச்சுட்டு அது எப்படி போட்டிருக்காங்கிறத காட்டுறேன். அதே மாதிரி பயிற்சி கணக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பின்வரும் நடவடிக்கைகளை ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளுடைய ரொக்க ஏட்டில் பதியவும். அது 2 காலம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு தள்ளுபடி வரணும், 2வது ரொக்கம் வரணும். அந்த தொகையை மட்டும் 2ஆக பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கை ரொக்கம் 11,500 ரூபா. கை ரொக்கனால இருப்பு கீக்கோ 10 பக்கம் தான் வரணும். ரொக்க வைப்பு இயந்திரத்தின் மூலம் ராமநாதனுக்கு செலுத்தியது. அவர் அளித்த தள்ளுபடி எவ்வளவு? 300 ரூபா. இப்போ ராமநாதனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுற மிஷின் இருக்குல்லையே, அதிலேருந்து பணத்தை போட்டு அவருக்கு அனுப்புகிறோம். அப்போ அது எங்கே வரணும்? வர பக்கம் தான் வரும். அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. சரக்கு வாங்கும்போது ரொக்கம் வெளில போகுது, இதுவும் ஒரு பக்கம் தான் வரும். ராஜகோபாலிடமிருந்து ரொக்கம் பெற்றது. இப்போ 10 பக்கத்தில் ராஜகோபால்னு வரணும். அவர் கழித்த தள்ளுபடி, எந்த பக்கம் ரொக்கம் வருதோ அந்த பக்கமே தள்ளுபடி போட்டுருங்க, பொண்ணு குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. சரக்கு விற்கும்போது பணம் உள்ளே வருது, 10 பக்கத்தில் விற்பனை. சாந்தி என்பவருக்கு ரொக்கம் செலுத்தியது, வரவு பக்கத்தில். அவரிடம் பெற்ற தள்ளுபடி அதே பக்கத்தில் போட்டுருங்க. எங்கே செலுத்துகிறோமோ அதே பக்கத்தில் தள்ளுபடியும் போட்டுருங்க. கூலி ரொக்கமாக செலுத்தியது, இதுவும் செலுத்தல் பக்கம்தான். சஞ்சீவ் என்பவருக்கு ரூபா 390 அளித்து கணக்கை முழுவதும் தீர்த்து கொண்டதுன்னு இருக்குது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது பாருங்கள், சஞ்சீவ் என்பவருக்கு 390 ரூபா பணத்தை கொடுத்துட்றோம். அப்போ அவர் கணக்கு வந்து 400 ரூபா கணக்கை முடிக்கிறோம். அப்போ 10 ரூபா நமக்கு தள்ளுபடின்னு அர்த்தம். எங்கே வரணும், எங்கே செலுத்துகிறோம்? சஞ்சீவ் இல்லையா, எது வர பக்கம் தான் வரணும், செலுத்தல் பக்கத்தில் வரணும். அதே பக்கத்தில் அந்த தள்ளுபடியும் போட்டுருங்க. இப்போ நம்ம கணக்கையும் பார்க்கலாம். கணக்கு தலைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இருபத்தி ரொக்க ஏடு ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளுடையதுன்னு 2 காலம், அதுதான் இருபத்தி ரொக்க ஏடுன்னு அர்த்தம். 10 பக்கத்தில் பெறுதல்கள், இடப்பு எண், பேரிட்ட பக்க எண், தொகை, அதை 2ஆக பிரிச்சுக்கணும். தொகையை தள்ளுபடி ரொக்கம். வர பக்கத்தில் நாள், செலுத்தல்கள், சான்று சீட்டு எண், பேரிட்டு பக்க எண், தொகை, அதை 2ஆக பிரிச்சுக்கணும். தள்ளுபடி ரொக்கம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு படிங்க. கை ரொக்கம் 11,500 ரூபா இருக்கு இல்லையா, அது இருப்பு கீக்கோ 10 பக்கத்தில் போட்டுருங்க. ரொக்கத்துக்கு நேரம் போடுங்க, தள்ளுபடியில் போட வேண்டாம். அடுத்தது ரொக்க வைப்பு இயந்திரம் மூலம் ராமநாதனுக்கு செலுத்தியது. அவர் அளித்த தள்ளுபடி 300. இப்போ ரொக்கம் அளிக்கிறோம் இல்லையா, அப்போ எங்கே வரணும்? வர பக்கம் தான் வரணும், செலுத்தல் பக்கம் தான் வரணும். அதனால் ரொக்கத்தில் 300 போட்டுட்டு தள்ளுபடியில் 10 போட்டுருங்க. அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. ரொக்கம் வெளியில் போகுது, அது கொள்முதல், அதே வரவு பக்கத்தில் 400 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்தது ராஜகோபாலிடம் வந்து ரொக்கம் பெற்றது 980 ரூபா. அவர் அளித்த தள்ளுபடி, அவருக்கு அளித்த தள்ளுபடி 20. இப்போ ரொக்கம் பெற்றதுனாலே 10 பக்கத்தில் வரணும், ராஜகோபால்னு சொல்லிட்டு ரொக்கத்தில் 980, தள்ளுபடியில் 20 போட்டுருங்க. அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. பணம் வருது இல்லையா, 10 பக்கத்தில் விற்பனை 400 போட்டுருங்க. அடுத்தது சாந்தி என்பவருக்கு ரொக்கம் செலுத்தியது. அப்போ செலுத்தும் போது வர பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் போயிடணும், 295. அவரிடம் பெற்ற தள்ளுபடி 5 ரூபா. அந்த தள்ளுபடிக்கு நேரம் 5 ரூபா போட்டுருங்க. அடுத்தது கூலி ரொக்கமாக செலுத்தியது இல்லையா, செலுத்தல் பக்கத்தில் தான் கூலின்னு போட்டு 50 ரூபா போட்டுருங்க. அடுத்தது சஞ்சீவ் என்பவருக்கு 390 அளித்து கணக்கை முழுவதும் தீர்த்து கொண்டது 400 ரூபா. இப்போ 400 ரூபா கணக்கை நம்ம தீர்க்கறதுக்கு 390 ரூபா கொடுக்குறோம். அப்போ எங்கே வரணும்? வரவு பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் சஞ்சீவ்னு போட்டு ரொக்கத்தில் 390, தள்ளுபடியில் 10 போட்டுருங்க. இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இருப்புக்கு 11,445 ரூபா புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. ஈஸியான கணக்கு. இதே மாதிரி அடுத்த கணக்கையும் பார்க்கலாம். குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தள்ளுபடி பற்றியை இருப்பு கட்டக்கூடாது. தள்ளுபடி பண்ணும் இருப்பு கட்டி அது பேலன்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை, ரொக்கத்துக்கு மட்டும் தள்ளுபடி, இது அந்த பேலன்ஸ் பார்த்தா போதும். இருப்புக்கு போட்டால் போதும். அடுத்து பயிற்சி கணக்கு 3, அதை நான் படிக்கும்போதே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்படியே கணக்கு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருவாங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கீழ்காணும் நடவடிக்கைகளை அகமது என்பவரின் ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பற்றியுடைய ரொக்க ஏட்டில் பதிவு செய்க. இப்போ தேதி பார்த்திங்கன்னா 2017 அக்டோபர் 1 ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. ரொக்க இருப்புனால எங்கே வரணும்னு சொன்னால் ரொக்க ஏட்டினுடைய 10 பக்கத்தில் பெறுதல் பக்கத்தில் தான் வரணும். 37,500 ரூபா போட்டுருங்க. இப்போ என்னச்சுன்னா அந்த காலம் போடும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி ரொக்க ஏட்டு காலம் வந்து நாள், விவரம், தள்ளுபடி, ரொக்கம் 10 பக்கத்தில். அதே மாதிரி வர பக்கத்தில் நாள், விவரம், தள்ளுபடி, ரொக்கம், இதை மட்டும் போட்டுங்க.
வேணால் ஒரு காலம் போட்டுக்கலாம். பேரிட்ட பக்க எண், பேரிட்ட பக்க எண், இந்த பக்கம் இடாப்பு எண், அந்த பக்கம் சான்று சீட்டு எண் போட்டுக்கலாம். அது கூட தேவையில்லை உங்களுக்கு. நம்ம இந்த காலத்தை மட்டும் போட்டால் போதும். இப்போ அடுத்தது பாருங்கள், ரொக்க விற்பனை. ரொக்கம் வருதா போதான்னு பாருங்கள். வருது இல்லையா? அதனால் பற்று பக்கத்தில் விற்பனைன்னு போட்டால் போதும். அடுத்தது, வேலனுக்கு செலுத்திய ரொக்கம் 15,850 ரூபா. அவர் அனுமதி தள்ளுபடி 150 ரூபா. ரொக்கம் செலுத்துகிற எந்த பக்கம் வரணும்? வர பக்கத்தில் ரொக்க பத்திக்கு நேரம் 15,850, தள்ளுபடி காலத்தில் 150 போட்டுருங்க. அடுத்தது, பெருமாள் என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விட்டுறது. வருமானதில் வராது. கடனுக்கு சரக்கு விட்டது பதிவு பண்ணக்கூடாது. சொந்த செலவுக்காக பணம் எடுத்தது. பணம் எடுக்கும்போது சொந்த செலவு எடுக்கிறாங்க. எடுப்பு கணக்கு பெற்று ரொக்க கணக்கு. அப்போ ரொக்க கணக்கின் வரவு பக்கத்தில் எடுப்பு கணக்குன்னு போட்டுட்டு அந்த 4,800 போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுப்பிரமணியனிடந்து சரக்குகள் கடனுக்கு வாங்கியது. இதுவும் வராது. ரொக்கம் வங்கியில் செலுத்தியது. செலுத்தும் போது வரவு பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் வங்கின்னு எழுதி 22,700 ரூபா. பெருமாளிடம் ரொக்கம் பெற்று அவர் கணக்கை தீர்த்து கொண்டது 19,000 ரூபா. இதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட நம்ம விற்றுருக்குறோம் கடனுக்கு 19,200 ரூபா. ஆனால் 19,000 தான் நம்ம பெற்றுருக்குறோம். 200 ரூபா நம்ம தள்ளுபடி கொடுத்துருக்குறோம். அதனால் என்ன பண்ணுறீங்க, அதை பற்று பக்கத்தில் நம்ம அளித்த தள்ளுபடி இருக்கு இல்லையா, அதில் பெருமாள் கணக்கு நேராக 19,000, தள்ளுபடிக்கு நேராக 200 போட்டுருணும். இது அளித்த தள்ளுபடி. வரவு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெற்ற தள்ளுபடின்னு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அலுவலக செலவிற்காக காசோலை மூலம் பணம் எடுத்தது. காசோலை கொடுத்து பணம் எடுக்கிறோம். இப்போ பணம் உள்ளே வருது. பெறுதல் பக்கத்தில் 17,500 ரூபா வங்கி கணக்குன்னு எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோபாலகிருஷ்ணனுக்கு ரொக்கம் செலுத்தியது 2,950 ரூபா. அப்போ செலுத்தல் பக்கத்தில் கோபாலகிருஷ்ணன் கணக்குன்னு எழுதிட்டு ரொக்கத்துக்கு நேரம் 2,950, தள்ளுபடியில் 50 போட்டுடணும். அடுத்தது, சுப்பிரமணியனுக்கு ரொக்கம் செலுத்தி அவர் கணக்கு முழுவதும் தீர்க்கப்பட்டது. ஸோ சுப்பிரமணியனுக்கு பணத்தை நம்ம செலுத்துகிறோம். எவ்வளோ செலுத்துகிறோம் பாருங்கள், 14,300 ரூபாய்க்கு 14,200 தான் செலுத்துகிறோம். அப்போ நமக்கு 100 ரூபா அவர் தள்ளுபடி அளிக்கிறார் இல்லையா? அதனால் இந்த செலுத்தல் பக்கத்தில் சுப்பிரமணியன் கணக்குன்னு எழுதிட்டு ரொக்கத்தில் 14,200, தள்ளுபடியில் 100 போட்டுடணும். அடுத்தது, ரொக்க கொள்முதல். அதே செலுத்தல் பக்கத்தில் கொள்முதல்னு போட்டு 13,500 ரூபா. விளம்பர செலவுக்காக ரொக்கம் செலுத்தியது. இதுவும் வரவு பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் 1,500 ரூபா விளம்பரம்னு எழுதிடணும். இப்போ நம்ம கணக்கை பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கணக்கு தலைப்பு எழுதுங்க. அகமது என்பவரின் ஏட்டில் 20 ரொக்க ஏடுன்னு எழுதிட்டு பற்று பக்கத்தில் நாள் விவரம், அளித்த தள்ளுபடி, ரொக்கம். வரப்பகுதியில் நாள் விவரம், பெற்ற தள்ளுபடி, ரொக்கம். இப்போ கணக்கு படிச்சுட்டு நான் திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. அக்டோபர் இல்லையா, 2017 அக்டோபரில் 1ஆம் தேதி ரொக்க இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரொக்க இருப்பு எந்த பக்கம் வரணும்? பற்று பக்கம் தான் வரணும். அதனால் இருப்பு கீக்கோ பற்று பக்கத்தில் போட்டிருக்குன்னு பாருங்கள், 37,500 போட்டிருக்கிறேன். அடுத்தது, ரொக்க விற்பனை பாருங்கள். தேதி 3ல் ரொக்க விற்பனை செய்யும்போது பணம் உள்ளே வருது நமக்கு 33,000 ரூபா. அதனால் பெறுதல் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், 33,000 பற்று பக்கத்தில் போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலனுக்கு செலுத்திய ரொக்கம் 15,850, அனுமதி தள்ளுபடி. வேலனுக்கு ரொக்கம் நம்ம செலுத்துகிறோம். எவ்வளவு? 15,850 ரூபா. அப்போது வரவு பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் 7ஆம் தேதி போட்டுட்டு வேலன் கணக்குன்னு போட்டு ரொக்கத்துக்கு நேராக 15,850, தள்ளுபடியில் 150 போட்டுடணும். அடுத்தது பாருங்கள், சொந்த செலவுக்காக பெருமாள் என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விட்டது. வருமானம் அதில் வராது இல்லையா? கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும் இந்த கணக்கிலே வராது. அடுத்த தேதி 15, சொந்த செலவுக்காக பணம் எடுத்தது. சொந்த செலவு வந்தாலே எடுப்புன்னு தான் வரணும். அப்போ எடுப்பு கணக்கு பற்று வச்சுட்டு நம்ம ரொக்க கணக்கு தான் வரவு வைப்போம். அதனால் ரொக்க கணக்குன்னு வரவு பக்கத்தில் எடுப்பு அப்படின்னு எழுதிட்டு 4,800 ரூபா எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுப்பிரமணியமிருந்து சரக்குகள் கடனுக்கு வாங்கியது. இதில் பதியக்கூடாது. ரொக்கம் வங்கியில் செலுத்தியது இல்லையா? ரொக்கம் வெளியில் போகுது. அதனால் வரவு பக்கத்தில் செலுத்தல் பக்கத்தில் வங்கின்னு எழுதி 22,700 ரூபா எழுதிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருமாளிடம் ரொக்கம் பெற்று அவர் கணக்கை தீர்த்து கொண்டது. மேலே பாருங்கள், பெருமாள் கணக்கு நம்ம கடனுக்கு விற்றுருக்குறோம். 19,200 விற்றுட்டு 19,000 தான் வாங்கிக்கிறோம். மீது 200 நமக்கு அது நட்டம். அதனால் இல்லையா, பணம் பெற்றுக்கொள்ளும்போது பற்று பக்கத்தில் பெருமாள் கணக்குன்னு எழுதிட்டு ரொக்கத்துக்கு நேராக 19,000, தள்ளுபடிக்கு நேராக 200 எழுதிடணும். அடுத்தது, அலுவலக செலவிற்காக காசோலை மூலம் ரொக்கம் எடுத்தது. காசோலை கொடுத்து பணம் எடுக்கிறோம், பணம் உள்ளே வருது. பற்று பக்கத்தில் 17,500 எழுதிட்டு
ரொக்கத்துக்கு நேரம் எழுதிட்டு வங்கின்னு எழுதிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கோபாலகிருஷ்ணனுக்கு ரொக்கம் செலுத்தியது 2950, அவரிடம் இருந்து பெற்ற தள்ளுபடி. இப்போ ரொக்கம் செலுத்துகிறோம் இல்லையா, அதனால் வர பக்கத்தில் ரொக்கத்துக்கு நேராக கோபாலகிருஷ்ணன் இல்லையா, அந்த விவரத்தில் கோபாலகிருஷ்ணன் எழுதிட்டு ரொக்கத்துக்கு நேராக 2950, தள்ளுபடியில் 50 எழுதிடுங்க. அடுத்தது தேதி பாருங்கள், 28 சுப்பிரமணியனுக்கு ரொக்கம் செலுத்தி அவர் கணக்கு முழுவதும் தீர்க்கப்பட்டது. சுப்பிரமணியனுக்கு பணம் செலுத்துகிறோம் எவ்வளவு, 14,200 செலுத்திட்டு அவர் கணக்கு எவ்வளோ இருக்குன்னா 14,300 இருக்குது. அப்போது நம்ம செலுத்துகிற தொகை கம்மியாக இருக்குது, 100 நமக்கு லாபம். அதனால் வரவு பக்கத்தில் சுப்பிரமணியன் எழுதிட்டு ரொக்கத்துக்கு நேராக 16,200, பெற்ற தள்ளுபடியில் 100 போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொக்க கொள்முதல் இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு வரவில் தான் வரணும், ரொக்கம் வெளியில் போகுது. அதனால் கொள்முதல் எழுதிட்டு 13,500 போட்டுருங்க. அடுத்த தேதி 30 விளம்பர செலவுக்காக ரொக்கம் செலுத்தியது. அப்போது செலுத்தல் பக்கத்தில் விளம்பர கணக்குன்னு எழுதிட்டு ரொக்கத்துக்கு நேராக 1,500 எழுதிடுங்க. எழுதிட்டு 2 பக்கம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு 31,500 குறையுது. வர பக்கத்தில் போட்டுருங்க அதை இல்லையா, போட்டு 2 பக்கம் கூட்டி பார்த்தீங்கன்னா 1,07,000 வரும். கணக்கு நேராக முடிச்சிடணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த இருப்பு கீ எடுத்து 10 பக்கத்தில் இருப்பு கீ கொண்டு போட்டுட்டு 31,500 போட்டுருங்க. மாணவர்களே, இந்த கணக்கெலாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கணக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டனை அழுத்திடுங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்லேயே நிற்கும் இல்லையா. அதே மாதிரி mygrade.com போனீங்கன்னா எல்லா கணக்கும் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது 2வது முறை போடுறேன் இல்லையா. உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா அதையும் பாருங்கள். இந்த கணக்கும் பாருங்கள், உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.